ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் சாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்துட்டு ட்ரெண்டிங் வீடியோ, அப்புறம் லைவ், எஸ்சி ப்ளஸ் ஃபாலோவிங் இருக்கா, இது வந்து இப்படியே தட்டினீங்கன்னா இப்படி இந்த சைடு தள்ளினீங்கன்னா ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னடா இது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டானுங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த வெப் சீரிஸ் எல்லாம் இருக்கும்ல, எபிசோடாக இந்த பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும்னா ப்ரைம் இருக்குல்ல, ப்ரைமில் இருக்கும். அப்புறம் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எபிசோட் ஃபஸ்ட்டு பாருங்கள். என்றென்றும் காதல் அப்படின்ட்டு இது ஒரு கொரியன் சீரிஸ் மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் வந்து முன்னாடி ஒரு 11-12 செகண்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணனா மேபி காப்பி ரைட்ஸ் விழுந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, அதாவது எல்லாத்துலேயும் எபிசோட் 1, எபிசோட் 2ன்னு கொடுத்துருப்பானுங்க. இவங்க பார்ட் 1 ஒரு சில ஆப்பில் பார்ட் 1, பார்ட் 2னே கொடுத்துருப்பானுங்க. அது மாதிரி அப்படியே வருது. 10 பார்ட் ஃபஸ்ட் ஒன்றில் இருக்குது. அப்புறம் வாக்கிங் அப் ப்ரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டெய்லராக இருக்கும். அப்புறம் வந்து பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் வீடியோ. பட் ஆனால் இந்த வீடியோ எல்லாமே வந்து போர்ட்ரேட் மோடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். இது இருங்க, எக்ஸாம்பிளுக்கு பீஸ்டோட வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பீஸ்டோடது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ரேட்டாக பார்த்தா மொக்கையாக இருக்கும், பார்க்கவே பிடிக்காது. இது ஏன் இந்த ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி ஒரு மொக்கையான அப்டேட் கொடுத்தானுங்கன்னு தெரியல. இதை வந்து போர்ட்ரேட்டாக கொடுக்காம லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கொடுத்தானுங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து இத்ரூன்னு தெரிகிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதோ மேலே ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏலத்தில் விடப்படும் முதல் பொருள் அது பார்த்தீங்கன்னா மேபி அது நம்ம காயின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குற மாதிரினா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது கொண்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி இன்னும் கரெக்டாக தெரில. இது வந்து வேஸ்ட்டுங்க இந்த ஃப்ளிக்ஸுங்கிற ஆப்ஷன். ஏன்னா இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எம்எக்ஸ் பிளேயரில் ஃப்ரீயாகவே நீங்கள் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதில் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து இப்படி சரிச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கும். இது ஃபோனை நேராக வச்சு பார்த்தோம்னா நல்லாவே இருக்காது. எபிசோட் பார்த்த ஒரு ஃபீலுமே இருக்காத அளவுக்கு மொக்கையான அப்டேட்டு ஃப்ளிக்ஸில். மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாருங்கள். இல்லைனா எம்எக்ஸ் பிளே டவுன்லோட் பண்ணிக்கங்க, அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ என்ஜி. இந்த மாதிரி சேட்டோட அப்டேட்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க ரெயின்போ என்ஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே போர்ட்ரேட் தான் கொடுத்துருக்கானுங்க. போர்ட்ரேட் மோடில் வந்து நம்ம பார்க்குறதே வேஸ்ட்டு தான். லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்த்தோம்னா தான் சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு. இது ஒரு மொக்க அப்டேட்டுங்க. எல்லோரும் ஃப்ளிக்ஸை தூக்கி வேஸ்ட்டு. மேபி இது இப்போ கொண்டு வந்துட்டு அப்புறம் காயின் போடணும். இல்லைனா வந்துட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் இடையில சொருகுவானுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வரலனா இதுக்கு ஒரு சார்ஜ் போடுவானுங்க. இல்லைனா இதுக்கு மந்த்லி ஒரு பேக் மாதிரி வைப்பானுங்க. அதுக்கு பொதுவாக நம்ம ஃப்ரீயாகவே எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்துக்கலாம். இதுதாங்க ஃப்ளிக்ஸோட அப்டேட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளிக்ஸ் பற்றி தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்குங்க. இது ஏதாவது ப்ரீமியம் பேக் கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க. போர்ட்ரேட் மோடு ரொம்ப வேஸ்ட்டு. ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. மேபி லேண்ட்ஸ்கேப் மோடு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயரில் கிடைக்கிது. அதனால வந்துட்டு இதில் கேஷ் எல்லாம் ஃப்யூச்சரில் கொண்டு வந்தாங்கன்னா பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க.